ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சும்மா கதையை அடிச்சுட்டு போகலான்னு வந்தேன். மியாங்குட்டி நல்லா இருக்கா? நல்லா இருக்கானா? ஆக்சுவலாக என்னென்னா, இன்னைக்கு கதை பேசலாம் வாங்கலை. என்னென்னா, 5 லட்ச ரூபாய் ஸ்பான்சர் பண்ணுறவங்களாம் வந்து ஒரு பூனைக்குட்டிக்கு ஒரு 20 ரூபாய் ஸ்பான்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் சேடாக தான் இருந்தது. ஸ்பான்சர் பெரிய லெவலில் பண்ணுறவங்க 20 ரூபாலாம் ஸ்பான்சர் பண்ணுறதான்னு நினச்சிருப்பாங்க போல். சரி, எனிவே அதை வந்து குற்றமாக சொல்லலை, சொன்னேன். என்ன பார்க்குற? இவன் புதுசாக வந்திருக்க பூனைக்குட்டி. இன்னொரு விஷயம் என்னென்னா, டைம் இல்லை, நேரம் இல்லை அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து நமக்காக நேரம் ஒதுக்க விரும்பலைன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பிடிக்கல அப்படின்ட்டு அர்த்தம். இன்னொன்று, நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை சொல்கிறோன்னா எனக்கு டைம் இல்லை அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த திவ்யமா பால் இதாக போகுது, அந்த வேலையை செய்யறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நேற்று தான் திவ்யா கிட்ட நான் சொன்னேன், இந்த குப்பை இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டு போடி அப்படின்னா, 2 குடம் தண்ணியை அவங்க ஸ்கூலுக்கு தூக்கிட்டு போயிட்டு, எனக்கு வந்து டைம் இல்லாத அப்படின்ட்டு அப்படி சிலுப்பிக்கிட்டு போனாலா. அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி டைம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா ரொம்ப பண்றேன். நீ யார் வேணா சொல்ல, அதே இது சொல்ற. நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன், அதே யார் பேர் வச்சு சொல்ற. நீ சொன்னதை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி தாங்க சொன்னா அவ. சரி, ஓகேவா? அவளுக்கு எனக்கு வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம்னு நான் நினைச்சினேன். இப்போ வீடியோ எடுத்து போடுறேன், பாத்திரம் கழுவுக்கலாம், இதை போடுறேங்க. இப்போ இன்னைக்கு வேலை செய்யறான். நேற்று தான் அந்த மாதிரி சொன்னான். அதே மாதிரி யாருமே சொன்னாங்க எனக்கு டைம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க, எங்கள் அம்மாவையே நான் போய் பார்க்கல, உன்னை எப்படி நான் வந்து பார்க்கறது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, அம்மா என் லவர்கிட்டயே நான் பேசலாமா அப்படின்வாங்க. ஏன்டா ஃபோன் பண்ணல அப்படின்னா, அம்மா அவகிட்டயே நான் பேசலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து என்ன பேசுறதுக்கு புரிஞ்சிச்சா, பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, அந்த டாப்பிக்கா. அதுக்கப்புறம் இன்னொன்று, நான் வேலண்டைன்ஸ் டே விஷ் பண்ணுறதுக்காக ஒருத்தங்க கிட்ட நீ விஷ் பண்ணிட்டே இரு, நான் என் வேலையை பார்க்குறேன்னு அந்த பாப்பா அம்மா போயிட்டாங்க. ஒரு விதத்தில் அவங்க அப்படி போனது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான், பட் ஆனால் ஹர்ட் ஆச்சு. எனிவே, வேலண்டைன்ஸ் டே சொல்லிட்டேன், சாரி. மகளிர் தினத்துக்காக மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் திரும்ப சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் பார்க்கும்போது அப்போ அந்த கேரக்டர் என்கிட்டயும் இருக்கோ அப்படின்ட்டு நான் யோசிப்பேன். ஒருவேளை என்கிட்ட இருக்கிறது தான் நான் வெளியில் பார்க்குறேனோ அப்படின்ட்டு கூட யோசிப்பேன். இந்த பூனை சூப்பராக இருக்காங்கல்ல, நல்லா இவன் நல்லா கொஞ்சிறான். என்ன ஒன்றுனா உச்சா போயிட்டே இருப்பான், ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிரும். அதனால தான் நான் வந்து அவனை கூண்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இப்போ உச்சா வரல, பால் குடிச்சானா உடனே உச்சா வந்துடும். ஆய் பண்ணிட்டான், நான் பயந்துட்டே இருந்தேன். ஆய் பண்ணிட்டான். என்ன ஒன்றுனா உச்சா வந்து கொஞ்சம் சொட்டா அப்படியே வந்துட்டுருக்கு. அதில் வந்து சிறுநீரகத்தில் தான் ஏதோ அடிபட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். இருடா, குதிக்காத. நல்லா குதிச்சு நல்லா எல்லாம் விளையாடுறான். மற்றபடி அந்த சிறுநீரகத்தில் தான் ஏதோ பாதிப்பு. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலான்னு தான் நினச்சேன். சீக்கிரமாக என்னை விட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தில் நான் கூட்டிகிட்டு போகல. ஓகே, சும்மா தாங்க கதை அடிச்சுட்டு போகலான்னு வந்தேன். கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் ஆனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னடா இந்த லைஃப் இவ்வளோ போரிங்காக போகுது அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஷெல்டருக்கு வேறு ஸ்பான்சர்ஸ் வேணும். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து தன்னார்வலர்களாக யாராச்சும் கிடைச்சா நல்லா இருக்கும். தடுப்பூசி போடுறதுக்கு யாராச்சும் வாலண்டியராக வந்தாங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு அப்படியே இருந்ததில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதான் சும்மா பேசிட்டு போகலான்னு வந்தேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, பை, டாடா, ஐ லவ் யூ ஆல்.